ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26 டிசம்பர் 2024 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது நீங்கள் படிப்பை படிக்கிறீர்கள். இந்த படிப்பு பதித்ததிலிருந்து பாவனமாக மாற்றுகிறது. நீங்கள் இதை படித்த பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். கேள்வி: உலகில் எந்த ஞானம் இருக்கும் போதும் அஞ்ஞான இருள் இருக்கிறது. பதில்: மாயாவின் ஞானம். அதனால் விநாசம் ஏற்படுகிறது. நிலவு வரை போகிறார்கள். இந்த ஞானம் அதிகம் இருக்கிறது. ஆனால் புதிய மற்றும் பழைய உலகின் ஞானம் யாரிடமும் இல்லை. எல்லோரும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். எல்லோரும் ஞான கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது. அவர்களின் புத்தியில் விநாச எண்ணமும் உங்கள் புத்தியில் ஸ்தாபனையின் எண்ணமும் இருப்பதை ஞானம் நிறைந்த குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். ஓம் சாந்தி. தந்தை இந்த சரீரத்தின் மூலமாக புரிய வைக்கிறார். இது ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இவருக்குள் ஆத்மாவும் இருக்கிறது. நானும் இவருக்குள் வந்து அமருகிறேன். இது முதலில் உறுதியாக வேண்டும். இவரை தாதா என்று சொல்கிறார்கள். இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு நன்றாக உறுதியாக வேண்டும். இந்த நம்பிக்கையோடு ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். உண்மையில் பாபா யாருக்குள் பிரவேசமாகி இருக்கிறாரோ அந்த பாபா நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று தானே சொல்கிறார். இது அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருக்கும் கீதை ஞானம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாக இருப்பது ஒரு பகவானின் வழி. அவரது உயர்ந்த வழியால் நீங்கள் தேவர்கள் ஆகிறீர்கள். எப்போது நீங்கள் தீய வழியில் பதித்தமாகிறீர்களோ அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். மனிதர்களிலிருந்து தேவராக மாறுவதின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். விகார மனிதர்களிலிருந்து விகாரமற்ற தேவராக மாற்ற தந்தை வருகிறார். சத்தியுகத்தில் மனிதர்களே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெய்வீக குணமுடையவர்கள். இப்போது கலியுகத்தில் எல்லோரும் அசுர குணங்களோடு இருக்கிறார்கள். எனினும் எல்லா மனித சிருஷ்டியாக இருக்கிறது. எனினும் உங்களுடையது ஈஸ்வரிய புத்தி, அவர்களுடையது அசுர புத்தி. இது ஞானம், அது பக்தி. ஞானமும் பக்தியும் வெவ்வேறாக இருக்கின்றன. பக்தியில் எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கின்றன. ஞானத்தின் புத்தகமாக ஒன்றே இருக்கிறது. ஒரு ஞான கடலின் புத்தகமாக ஒன்றே இருக்க வேண்டும். தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தாலும் அதற்கு ஒரு புத்தகம் மட்டுமே இருக்கும். அது தர்ம புத்தகம் என்று சொல்லப்படும். கீதை முதல் தர்ம புத்தகமாக இருக்கிறது. முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். இது தர்மம் இல்லை. கீதையால் இந்து தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. கீதையின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எப்போது கொடுத்தார்? பரம்பரையாக. எந்த சாஸ்திரத்திலும் சிவ பகவான் வாக்கே இல்லை. இந்த கீதை ஞானத்தின் மூலமாகவே மனிதர்களிலிருந்து தேவராக மாறினார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதை தந்தை இப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதைதான் பாரதத்தின் பழைய யோகம் என்று சொல்கிறார்கள். இந்த கீதையில்தான் காமம் மகா சத்ரு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சத்ருவே உங்களுக்கு தோல்வியை கொடுத்தான். தந்தை இதன் மீது வெற்றி பெற வைத்து உலகை வெற்றி பெற வைத்து அதன் எஜமானராக மாற்றுகிறார். எல்லையற்ற தந்தை அமர்ந்து இவர் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். அவர் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். பெயரே பிரஜா பிதா பிரம்மா. பிரம்மாவுடைய தந்தையின் பெயர் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்கலாம். அப்போது குழப்பமடைவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த மூவருக்கும் தந்தையாக யாராவது இருப்பார் தானே? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூக்ஷ்மவதன தேவர்கள். அவர்களுக்கு மேலே இருப்பவர் சிவன். சிவபாபாவிற்கு குழந்தைகளாக இருக்கும் ஆத்மாக்கள் சரீரத்தை தாரணை செய்திருக்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் எப்போதும் நிராகார பரமபிதா பரமாத்மாவாக இருக்கிறார். ஆத்மாவே சரீரத்தின் மூலமாக பரமபிதா என்று சொல்கிறது. எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது. இது ஆவின் படிப்பு என்று சொல்லப்படுகிறது. யார் கற்பிக்கிறார்? கீதையின் ஞானத்தை யார் சொன்னார்? ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என்று சொல்வதில்லை. அவர் தேகதாரி, கிரீடதாரி. சிவன் நிராகாரராக இருக்கிறார். அவர் மீது கிரீடம் போன்ற எதுவும் இல்லை. அவர்தான் ஞானக்கடல். தந்தையே விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கிறார். நீங்களும் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள். அனைத்து மரங்களின் முதல் இடை கடைசியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தோட்டக்காரராக இல்லை. எனினும் விதை எப்படி போடப்படுகிறது, அதிலிருந்து மரம் எப்படி தோன்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது ஜடம், இவர் சைத்தன்யம். ஆத்மாவை சைத்தன்யம் என்று சொல்கிறார்கள். உங்கள் ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. வேறு எந்த ஆத்மாவிலும் ஞானம் இருக்க முடியாது. தந்தை சைத்தன்ய மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். இது சைத்தன்ய கிரியேஷன். அவையெல்லாம் ஜட விதைகள். ஜட விதையில் எந்த ஞானமும் இருக்காது. இவர் சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கிறார். இவரிடம் முழு சிருஷ்டி ஞானம் இருக்கிறது.
மரத்தின் தோற்றம், வளர்ச்சி, அழிவு ஆகிய அனைத்து ஞானமும் இவரிடம் இருக்கிறது. பிறகு புதிய மரம் எப்படி தோன்றுகிறது என்பது மறைமுகமாக இருக்கிறது. ஞானமும் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கிறது. தந்தையும் மறைமுகமாக வந்திருக்கிறார். இவர் செடி நடுவது உங்களுக்கு தெரியும். இப்போது எல்லோரும் பதித்தர்களாகி இருக்கிறீர்கள். நல்லது. விதையிலிருந்து முதல் இலை வந்தது. அது யார்? சத்தியுக முதலாம் இலை என்று ஸ்ரீ கிருஷ்ணரையே சொல்வார்கள். லட்சுமி நாராயணரை சொல்ல மாட்டார்கள். புதிய இலை சிறியதாக இருக்கும், பின்னால் பெரியதாகும். இந்த விதைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது! இது சைத்தன்யமாக இருக்கிறது. பிறரும் வருகிறார்கள். மெல்ல மெல்ல அவர்களின் மகிமை குறைந்து கொண்டே போகிறது. இப்போது நீங்கள் தேவர்களாக மாறுகிறீர்கள். அதனால் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று முக்கிய விஷயமாக இருக்கிறது. இவர்களைப் போல மாற வேண்டும் என்பதற்கு சித்திரமும் இருக்கிறது. இந்த சித்திரம் இல்லை என்றால் புத்தியில் எப்படி ஞானம் வரும்? இந்த சித்திரம் வேலைக்கு அதிகம் பயன்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் இந்த சித்திரங்களுக்கு பூஜை நடக்கிறது. ஞான மார்க்கத்தில் இவர்களைப் போல மாற வேண்டும் என்று உங்களுக்கு இவற்றின் மூலமாக ஞானம் கிடைக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் நினைப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் எத்தனை கோவில்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். எல்லோரையும் விட அதிக கோவில்கள் யாருக்கு இருக்கும்? நிச்சயம் சிவபாபாவிற்கே இருக்கும். அவருக்கு பிறகு கிரியேஷனுக்கு இருக்கும். முதலாம் கிரியேஷன் இந்த லட்சுமி நாராயணர். அதனால் சிவனுக்கு பிறகு இவர்களுக்கு அதிக பூஜை நடக்கிறது. மாதர்கள் யார் ஞானத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜை நடப்பது இல்லை. அவர்கள் படிக்கிறார்கள். உங்களுக்கு இப்போது பூஜை நடப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் இப்போது படித்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் படித்து முடித்து படிக்காதவர்கள் ஆவீர்களோ அப்போதே பூஜை நடக்கும். இப்போது நீங்கள் தேவி தேவர்கள் ஆகிறீர்கள். பாடம் கற்பிக்க சத்தியுகத்திற்கு தந்தை வரமாட்டார். அங்கே இந்த மாதிரி படிப்பே இருப்பதில்லை. இந்த படிப்பு பதித்தர்களை பாவனமாக மாற்றுகிறது. நம்மை யார் இப்படி மாற்றுகிறாரோ அவருக்கு பூஜை நடக்கும். பிறகு நமக்கும் நம்பர்வார் பூஜை நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு தாழ்ந்து தாழ்ந்து 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 5 தத்துவங்களுக்கு பூஜை செய்வது என்றால் பதித்த சரீரத்திற்கு பூஜை செய்வது. இந்த லட்சுமி நாராயணருக்கு சிருஷ்டி முழுவதும் ராஜ்யம் இருந்தது என்ற ஞானம் இப்போது புத்தியில் இருக்கிறது. இந்த தேவி தேவர்கள் எப்படி மற்றும் எப்போது ராஜ்யத்தை பெற்றார்கள் இது யாருக்கும் தெரியாது. லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். லட்ச வருட விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் உட்கார முடியாது. அதனால் பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டார்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். யார் பாரதத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தம்மை இந்து என்று சொல்கிறார்கள். ஏன் என்றால் பதித்தமாகிய காரணத்தினால் தேவி தேவர் என்று சொல்வது அழகாக இருக்காது. எனினும் மனிதரிடம் ஞானம் எங்கே இருக்கிறது? தேவி தேவர்களை விட உயர்ந்த பட்டத்தை தனக்கு வைத்துக் கொள்கிறார்கள். பாவன தேவி தேவர்களுக்கு பூஜை செய்து தலை வணங்குகிறார்கள். எனினும் தம்மை பதித்தர்கள் என்று உணர்ந்ததே இல்லை. குறிப்பாக பாரதத்தில் கன்னியர்களை எவ்வளவு வணங்குகிறார்கள்? குமார்களுக்கு அவ்வளவு செய்வதில்லை. ஆண்களை விட அதிகமாக பெண்களை வணங்குகிறார்கள். ஏனென்றால் இந்த நேரம் ஞான அமிர்தம் முதலில் இந்த மாதர்களுக்கு கிடைக்கிறது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். இவர் பிரம்மபாபா ஞானத்தின் பெரிய நதியாக இருப்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். ஞான நதியாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார். பிரம்மா புத்ரா நதி எல்லாவற்றையும் விட பெரியதாக இருக்கிறது. அது கல்கத்தாவில் கடலோடு கலக்கிறது. மேலாவும் அங்கே நடக்கிறது. எனினும் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா என்பது அவர்களுக்கு தெரியாது. அது தண்ணீரின் நதியாக இருக்கிறது. அதற்கு பிரம்மா புத்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை ஈசன் என்று சொல்கிறார்கள். அதனால் பிரம்மா புத்திராவை புனிதம் என்று நினைக்கிறார்கள். பதித்த பாவனி என்று உண்மையில் கங்கையை சொல்வதில்லை. இங்கே கடலும் பிரம்மா நதியும் சந்திக்கின்றன. இவர் பெண் கிடையாது என்று தந்தை சொல்கிறார். இவர் மூலமாக தத்தெடுப்பு நடக்கிறது. இவை மிக ஆழமாக புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன. அவை பிறகு மறைந்து விட வேண்டும். பிற்காலத்தில் மனிதர்கள் இதன் ஆதாரத்தில் சாஸ்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். முதலில் கையால் எழுதிய சாஸ்திரங்கள் இருந்தன. பிற்காலத்தில் பெரிதாக தடிமனான புத்தகங்களை அச்சடித்தார்கள். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எதுவும் இருக்கவில்லை. இது முற்றிலும் எளிய விஷயமாக இருக்கிறது. நான் இவர் மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். பிறகு இந்த உலகமே அழிந்துவிடும். சாஸ்திரங்கள் போன்ற எதுவும் இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குவார்கள். இந்த சாஸ்திரங்கள் போன்றவை பரம்பரையாக இருந்து வருகின்றன என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இது அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை பாடம் கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் இருப்பது பவித்திர இல்லற மார்க்கம். கலியுகத்தில் எல்லோரும் அப்பவித்திர இல்லறத்தாரராக இருக்கிறார்கள். இதுவும் நாடகம். பின்னால் வருவது துறவர மார்க்கம். அதை சந்நியாச தர்மம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் காடுகளுக்கு சென்று இருக்கிறார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். அவர்கள் இந்த பழைய உலகிலேயே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு போகிறீர்கள்.
உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு அறிவு நிறைந்தவர்களாக மாறுகிறீர்கள். இதைவிட அதிக ஞானம் இருப்பதே இல்லை. அங்கே இருப்பது மாயாவின் ஞானம். அதனால் அழிவு ஏற்படுகிறது. அந்த மனிதர்கள் நிலவிற்கு சென்று சோதனை செய்கிறார்கள். உங்களை பொறுத்தவரை எதுவும் புதிய விஷயம் கிடையாது. இவையெல்லாம் மாயாவின் ஜொலிப்பு. அதிக ஷோ காட்டுகிறார்கள். எதையாவது அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும் என்று மிக ஆழமாக போகிறார்கள். அதிக அதிசயங்களை செய்த பின்னர் நஷ்டம் ஏற்படுகிறது. விநாச எண்ணங்களே அவர்களின் புத்தியில் வருகின்றன. என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இவற்றின் மூலமாகவே விநாசம் ஏற்படும் என்பதை உருவாக்குபவர்கள் அறிந்து இருக்கிறார்கள். ஒத்திகையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2 பூனைகள் சண்டையிட 3வது வெண்ணெயை சாப்பிட்டது என்று சொல்கிறார்கள். கதை மிக சிறியதாக இருக்கிறது. எனினும் விளையாட்டு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவர்களின் பெயரே பிரசித்தமாக இருக்கின்றன. அவர்கள் மூலமாக அழிவு ஏற்படுகிறது, நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது நிமித்தமாவார்கள். பாரடைஸ் இருந்தது எனினும் அதில் நாம் இருக்கவில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் பௌத்தர் இருக்கவில்லை, இருந்தும் கிறிஸ்தவர்களின் புரிதல் நன்றாக இருக்கிறது. தேவி தேவர் தர்மம் 1,00,000 வருடங்களுக்கு முன்னர் இருந்தது என்று பாரதவாசிகள் சொல்கிறார்கள். அப்போது அறிவில்லாமல் இருக்கிறார்கள் தானே. தந்தை பாரதத்தில்தான் வருகிறார். யார் அதிக அறிவில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை மிகப்பெரிய அறிவாளிகளாக மாற்றுகிறார். இருந்தும் நினைவில் இருந்தால்தான் அப்படி ஆக முடியும். என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் தங்க பாத்திரமாக மாறுவீர்கள். தாரணியும் நன்றாக ஏற்படும் என்று தந்தை குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். நினைவு யாத்திரையில்தான் பாவங்கள் அழியும். முரளி கேட்கவில்லை என்றால் ஞானம் ஓடிவிடும். தந்தை கருணை உடையவராக இருப்பதால் எழுதுவதற்கே உத்தி சொல்கிறார். கடைசி வரை கற்பித்து கொண்டே இருப்பார். நல்லது, இன்று போக்கு வைத்துவிட்டு சீக்கிரம் வர வேண்டும். மற்றபடி வைகுண்டத்திற்கு சென்று தேவி தேவர்களின் காட்சி பார்ப்பது எல்லாம் வீணானவை. இதற்கு மிக நுண்ணிய புத்தி தேவை. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை இந்த ரதத்தின் மூலமாக சொல்கிறார். பதித்த பாவனர் நானே உங்கள் தந்தை. உன்னோடு சாப்பிடுவேன், உன்னோடு அமர்வேன் என்பவை இங்கேயே இருக்கின்றன. மேலே எப்படி இருக்க முடியும்? நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை இந்த தாதாவில் பிரவேசம் செய்து நம்மை மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றுவதற்கு, அதாவது விகாரியிலிருந்து விகாரமற்றவராக மாற்றுவதற்கு கீதையின் ஞானத்தை சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்துபடி நடந்து உயர்ந்த குணமான ஆக வேண்டும். 2. நினைவு யாத்திரையால் புத்தியை தங்க பாத்திரமாக மாற்ற வேண்டும். புத்தியில் ஞானம் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்காக நிச்சயம் முரளியை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். வரதானம்: உங்கள் பொசிஷனின் நினைவு மூலமாக மாயாவை வெற்றி பெறும் நிரந்தர யோகி ஆகுக. ஸ்தூல பொசிஷனை உடையவர் எப்படி தனது பொசிஷனை ஒருபோதும் மறப்பது இல்லையோ, அப்படி மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பது உங்கள் பொசிஷனாக இருக்கிறது. இதை சதா நினைவில் வைத்து தினந்தோறும் அமிர்த வேளையில் இந்த நினைவை எமர்ஜி செய்தால் நிரந்தர யோகியாக மாறிவிடுவீர்கள். பிறகு நாள் முழுவதும் அதன் ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னால் மாயா வர முடியாது. எப்போது நீங்கள் உங்கள் நினைவை உயர்ந்த ஸ்திதியில் வைப்பீர்களோ அப்போது மாயா எறும்பை வெற்றி பெறுவது எளிதாகிவிடும். ஸ்லோகன்: ஆத்மா வடிவ புருஷரை உயர்ந்தவராக மாற்றுபவரே உண்மையாக முயற்சி செய்பவர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.